ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 21/1/2025 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, நாள் முழுவதும் குஷியிலேயே கழிய வேண்டும், அதற்காக எந்த ஒரு யுக்தியை உருவாக்க வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், அதிகாலை எழுந்து இது போன்ற ஞானத்தின் விஷயங்களை சிந்தனை செய்யணுங்கிறாங்க. இது எவ்வளோ அற்புதமான நாடகமாக இருக்குது. இந்த ட்ராமாவின் ஃபிலிம் ரோலினுடைய கால அளவு 5000 ஆண்டுகள். சத்யுகத்தின் ஆயுள் இவ்வளவு, திரேதாயுகத்தின் ஆயுள் இவ்வளவு. பாபாவுக்குள்ளும் இந்த ஞானம் முழுவதும் உள்ளது தானே. உலகத்தில் வேறு யாரும் இதை அறிந்திருக்கவில்லை. இந்த மாதிரி குழந்தைங்க அதிகாலையில் எழுந்து பாபாவை நினைவு செய்யணுங்கிறாங்க பாபா. மேலும் ஞானத்தை குஷியோடு சிந்தனை செய்யணும். இப்போது நாம் முழு ட்ராமாவின் முதல் இடைக்கடை பற்றி தெரிந்து கொண்டு விட்டோம்னு பாபா சொல்கிறாங்க. கல்பத்தின் ஆயுளே 5000 ஆண்டுகள் தான், மனிதர்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சொல்லிடுறாங்க. எவ்வளோ அற்புதமான நாடகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. இந்த மாதிரியெல்லாம் சிந்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மீண்டும் ரிவைஸ் செய்து அதை பார்க்கணும். நம்ம பாபா சொன்ன ஞானத்தை திரும்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ரிவைஸ் செய்யணுங்கிறாங்க. எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பை படித்து பார்க்குறாங்க, மீண்டும் ரிவைஸ் செய்து பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளும் ஞானத்தை சிந்தனை செஞ்சு அதிகாலையில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா. நெக்ஸ்ட்டு, பக்தி மார்க்கமே எந்த மார்க்கம் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, பக்தி மார்க்கமே இருளின் மார்க்கம் அப்படிங்கிறாங்க பாபா. பக்தர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை சந்திப்பதற்காக அலைந்து கொண்டிருக்கிறோம். சில சமயம் தீர்த்த ஸ்தலங்களில், சில சமயம் எங்காவது தான புண்ணியம் செய்து மந்திரம் ஜெபிக்கின்றனர். அநேக விதமான மந்திரங்கள்லாம் சொல்கிறாங்க. பிறகும் கூட நாம் இருளில் இருக்கிறோம் என்பதை யாருமே புரிஞ்சிருக்கலை அப்படின்னு பாபா பக்தி மார்க்கமே இருளின் மார்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லௌகீக தந்தையும் அலௌகீக தந்தையும் செய்வதை பற்றி பாபா கேட்டிருப்பது என்ன? பதில், பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, நான் உங்களை உலகத்தின் எஜமானராக ஆக்குறேன். நான் எஜமானன் ஆகிறதில்லைங்கிறாங்க பாபா. குழந்தைங்களாகி உங்களை மலர்மிக்க மலர்களாகி, பிறகு ஆசிரியராகி படிப்பு சொல்லி தருகிறேன். பிறகு சத்கதிக்காக ஞானம் உங்களை சாந்திதாம் சுகதாமத்திற்கு அதிகாரியாக ஆக்குறேன் அப்படிங்கிறாங்க பாபா. நானும் நிர்வாண தாமத்தில் அமர்ந்து கொள்கிறேன். லௌகீக தந்தையும் உழைத்து செல்வம் சம்பாதித்து அனைத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டு தான் வானப்பிரஸ்தத்தில் சென்று பஜனை முதலியவற்றை செய்கிறாங்க. ஆனால் இங்கோ பாபா வானப்பிரஸ்த அவஸ்தா என்றால் குழந்தைங்களுக்கு புரிய வைத்து நம்மை சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் லௌகீக தந்தையும் அலௌகீக தந்தையும் செய்வதை பற்றி பாபா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் பகவானை எப்படி அழைத்தோம் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நாம் எவ்வளோ சிரேஷ்டமான தர்மத்தினராக இருந்தோம், பிறகு எப்படி தர்மமும் தாழ்ந்து கர்மத்திலும் கீழானவராக ஆகியுள்ளோம் அப்படிங்கிறாங்க பாபா. மாயா காத்ரேஜ் போட்டு விடுகின்றது. நீங்கள் புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலியாக இருப்பவர். இவர்களுடைய புத்தியின் பூட்டை திறந்து விடுங்கள் என்று அதனால் பகவானுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போதோ பாபா நம் முன் புரிய வைத்துட்ருக்கிறாரு அப்படின்னு பாபா எப்படி நம்ம பகவானை அழைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எங்கு செல்வதை விட பள்ளிக்கு சென்று படிப்பதே மேல் என பாபா கூறியிருப்பது என்ன? பதில், சத்சங்கம் முதலியவற்றுக்கு செல்வதை காட்டிலும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது நல்லதுங்கிறாங்க பாபா. படிப்பு வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்குது. சத்சங்கங்களிலோ எதுவுமே கிடைக்காது. தான புண்ணியம் செய்யுங்கள், இதை செய்யுங்கள், காணிக்கை வையுங்கள் அப்படின்னு செலவு மேலே செலவு தான் அங்கே நடக்குது. பைசாவும் வையுங்க அப்படிங்கிறாங்க, விழுந்து வணங்கவும் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. முட்டியே தேய்ந்து போயிடுது அப்படின்னு பாபா சத்சங்கத்துக்கு போகிறத விட பள்ளிக்கு போய் உலகாய படிப்பு படிக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி விஷார் சாகர் மந்தன் செய்ய வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பாபா சொல்கிறாங்க, இப்போது குழந்தைங்களாகி உங்களுக்கு கிடைக்கின்ற ஞானத்தை சிந்தனை செய்வதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. மேலும் மற்றவர்களுக்கும் புரிய வையுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா. இப்போது ஆத்மா உங்கள் மீது பிரகஸ்பதி குரு தசா அமைந்திருக்குதுங்கிறாங்க. விருட்சபதி பகவான்
உங்களுக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாபா. பகவான் படிப்பு சொல்லி தந்து நம்மை பகவான் பகவதியாக ஆக்குறாரு. அப்படிப்பட்ட தந்தையை எவ்வளோ நினைவு செய்வோமானால் விகர்மங்கள் விநாசமாகும். இப்படியெல்லாம் இந்த கருத்துக்களை சிந்தித்து விஷார் சாகர் மந்தனம் செய்கிற பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா. எது ஆன்மீக உண்மையான சேவை அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், ஞான கங்கைகள் ஞானம் சொல்லி பவித்திரமாக்குகின்றனரா அல்லது கங்கையின் தண்ணீரா அப்படின்னு இப்போ பாபா நமக்கு சொல்கிறாங்க. குழந்தைங்களே, நீங்கள் பாரதத்திற்கு உண்மையிலும் உண்மையான சேவை செய்கிறீங்க. அந்த சமூக சேவர்களோ எல்லைக்குட்பட்ட சேவை செய்கிறாங்க. இதுதான் ஆன்மீக உண்மையான சேவை அப்படின்னு பாபா நம்ம தான் உண்மையான சேவை செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கீதையில் யார் யாராக ஆகிறார் என்பது மனிதர்களுக்கு தெரியாமல் இருப்பதாக பாபா கேட்பது என்ன? பதில், பகவான் புனர்ஜென்மம் எடுக்காதவர். ஸ்ரீ கிருஷ்ணரோ முழு 84 பிறவிகளையும் எடுக்கிறார். அவரது பெயர் கீதையில் போடப்பட்டுள்ளது. நாராயணனின் பெயரை ஏன் போடுவதில்லைன்னு பாபா கேட்குறாங்க. அதாவது கிருஷ்ணர் தான் நாராயணனாக ஆகிறார் என்று இதுவும் மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா. ஸ்ரீ கிருஷ்ணர் இளவரசராக இருந்தார். பிறகு ராதையுடன் சுயமரம் ஆனது. இப்போது குழந்தைங்களுக்காக உங்களுக்கு தான் இந்த ஞானம் கிடச்சிருக்கு அப்படின்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நமக்கு ஞானத்தின் மூலம் என்ன தெரிந்துவிட்டது என்றும், ஆனால் சன்னியாசிகளிடம் செல்லும் பக்தர்களுக்கு எப்படி நடந்து கொள்கிறாங்க அப்படின்னும் பாபா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான பதில், உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான் சிவன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோங்கிறாங்க பாபா. எனக்கு நிந்தனை செய்கிறவங்க உயர்ந்த பதவியை பெற முடியாதுன்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க படிக்கலை அப்படின்னா ஆசிரியரின் கௌரவம் போயிடும். ஆனால் நீங்கள் எனது கௌரவத்தை போக்கிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாபா. படித்து கொண்டே இருக்கணும். நோக்கம் மற்றும் குறிக்கோள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த குருக்கள் தங்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்களாம். அதனால் மனிதர்கள் பயந்துடுறாங்க. ஏதாவது சாபம் கிடைச்சிடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. குருவிடம் கிடைத்துள்ள மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு பாபா நமக்கு ஞானத்தின் மூலம் நோக்கம் குறிக்கோள் தெரிஞ்சிருச்சுன்னும், சன்னியாசிகளிடம் போகிறவங்களுக்கு எந்த குறிக்கோளும் இல்லைன்னு பாபா சொல்லியிருக்காங்க. பிரம்ம பாபாவுக்கு யாருடைய புத்தகம் படிப்பதில் ஆர்வம் இருந்தது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், சுவாமி ராமதீர்த்தருக்கு முக்கியமான சீடராக நாராயணன் என்பவர் இருந்தார். அவருடைய புத்தகங்கள் முதலியவற்றை பிரம்ம பாபா படித்துள்ளார். பாபாவுக்கு இதெல்லாம் படிப்பதில் ஆர்வம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க பாபா. சிறு வயதில் வைராக்கியம் வந்தது. பிறகு ஒரு முறை திரைப்படம் பார்த்தார். அவ்வளவுதான், மனநிலை கெட்டு போய்விட்டது, சாதுத்தன்மை மாறிவிட்டதுன்னு சொல்லி பாபா பிரம்ம பாபா பற்றி சொல்லியிருக்காங்க. யார் உண்மையில் நிந்தனை பெறுவதாக பாபா கேட்கின்றார்? அதற்கான பதில், கிரிதரன் என்று கிருஷ்ணருக்கு சொல்கிறாங்க. உண்மையில் நிந்தனை பெறுபவர் இந்த பிரம்மா தான். கிருஷ்ணரின் ஆத்மா எப்போது கடைசியில் கிராமத்து சிறுவனாக தமோ பிரதானமாக ஆகின்றதோ அப்போது நிந்தனை பெற்றுள்ளது. உண்மையில் இவர்தான் கிருஷ்ணரின் ஆத்மா. கிராமத்தில் வளர்ந்தவர். சாலையில் சென்று கொண்டிருந்த பிராமணன் வழியில் சிக்கி கொண்டதாக சொல்வார்கள். அதாவது பாபா பிரவேசமான பிறகு எவ்வளோ நிந்தனை பெற்றார். அமெரிக்கா வரை சப்தம் சென்றது. இது அற்புதமான ட்ராமாவாக இருக்குதுன்னு சொல்லி பாபா உண்மையில் நிந்தனை பெற்றது பிரம்ம பாபா தான், கிருஷ்ணர் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உண்மையில் குப்தமானது எதுன்னு பாபா கேட்பது என்ன? பதில், பக்தர்களும் கூட காலையில் குப்தமாக மாலை சுற்றுறாங்க. அதை கௌமுக்கு பசுவின் வாயின்னு சொல்கிறாங்க. அதற்குள் கையை விட்டு மாலை சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ராம் ராம் வாத்தியம் இசைப்பது போல சொல்கிறாங்க. உண்மையில் குப்தமானது இதுதான், பாபாவை நினைவு செய்வது. அஜப் அஜப் இடைவிடாத நினைவுன்னு சொல்லப்படுது. இதில் தான் குஷியும் இருக்குது அப்படின்னு பாபா உண்மையான குப்தமானது பாபாவை நினைவு செய்கிறது தான், பக்தர்கள் செய்கிறது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பற்றற்ற நிலை எப்படி இருக்க வேண்டும் என பாபா கேட்பது என்ன? பதில், பாபா சொல்கிறாங்க, இந்த பாபாவோ பிரம்ம பாபாவோ உடனே அனைத்தையும் விட்டுவிட்டார். ஏன்னா இடையில் சிவபாபாவோட பிரவேசம் நடைபெற்றது. அனைத்தையும் இந்த மாதாக்களுக்கு அர்ப்பணம் செய்து விட்டார். இவ்வளவு பெரிய ஸ்தாபனை செய்யணும்,
அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாரு. அதனால் அனைத்தையும் இந்த சேவையில் ஈடுபடுத்துங்க. ஒரு பைசாவை கூட யாருக்கும் தர வேண்டாம். பற்றற்ற நிலை என்பது அந்தளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பாபா பிரம்ம பாபா உதாரணம் கொடுத்து பற்றற்ற நிலையை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கன்னியாக்களுக்கு எப்படி நஷா ஏற்பட வேண்டும்னு பாபா கூறும் உதாரணம் என்ன? மீரா உலக வழக்கங்கள் விகாரி குல மரியாதைகளை விட்டு விட்டதால் அவருக்கு எவ்வளோ பெயர் உள்ளது. இந்த பெண் குழந்தைங்களும் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம்னு சொல்கிறாங்க. லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாங்களோ எல்லையற்ற தந்தையிடமே ஆஸ்தி பெறுவோம். இந்த மாதிரி நஷா போதை ஏற்படணும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாபா நம்மை எப்படி அலங்காரம் செய்வதாக சொல்லியிருக்கிறார்? அதற்கான பதில், குழந்தைங்க எல்லையற்ற தந்தையை அலங்காரம் செய்கிறாரு குழந்தைங்களுக்குங்கிறாங்க பாபா. இதில் பைசா முதலியவற்றிற்கான தேவையே கிடையாது. உலகாய வழக்கத்தில் திருமண நாளில் வனவாசத்தில் அமர்த்துறாங்களாம். பழைய கிழிந்த உடை முதலியவற்றையெல்லாம் அணிவிக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, நான் உங்களை ஞான ரத்தினங்கள்னால் அலங்கரிக்கிறேன். பிறகு நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆகுறீங்க. இது போல் வேறு யாருமே சொல்ல முடியாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாம் எந்த ஒளியின் மூலம் அறியாமையின் திரைச்சிலை அகற்றுபவராக ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா. அதுக்கான பதில், இப்பொழுது பிரத்யட்சா வெளிப்பாட்டிற்கான நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்குங்கிறாங்க பாபா. அந்தர்முகி உள்நோக்கு முகமுடையவராக ஆழமான அனுபவங்களின் ரத்தினங்களினால் சுயம் தங்களை நிரம்பியவராக ஆக்கிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பரிபூர்ணத்துவத்தின் ஒளி மூலமாக அறியாமையின் திரை அகன்றுவிடும் வகையில் அப்பேற்பட்ட சர்ச் லைட்டாக ஆகுங்க. ஏன்னா பூமியின் நட்சத்திரங்களான நீங்கள் இந்த உலகத்தை குழப்பங்களிலிருந்து காப்பாற்றி சுகமான உலகமாக அமைப்பவர்கள் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா. புருஷோத்தம ஆத்மாக்களாகிய நீங்கள் உலகிற்கு சுகம் அமைதி மூச்சு கொடுப்பதற்காக நிமித்தமாக கருவியாக ஆகியிருக்கிறீங்க அப்படின்னும் பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க பாபா கூறியிருப்பது என்ன? அதற்கான பதில், மாயை மற்றும் இயற்கையின் ஆகர்ஷணம் கவர்ச்சியில் இருந்து விலகி இருந்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே ஹர்ஷித்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.